லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு பரிமள தைலத்தை ஒரு பாவியாக ஸ்திரீ போடுகிறாள். அவளும் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மரியாள் நலந்தம் என்கிற பரிமள தைலத்தை ஆண்டவருக்கு பூசுகிறாள். இப்போ லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாவியாக ஸ்திரியையும் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற மரியாளையும் ஒன்று என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். சில சினிமா கூட எடுத்திருக்காங்க. இருவரும் ஒன்றா அல்லது வேற வேறையா, எத்தனை மரியாள்கள் இருக்கிறாங்க, அவைகளை பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது, வேதத்தில் மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் யார் என்றால், பர்சனலாக சொல்லப்போனால் என் இருதயத்தை கவர்ந்தவங்க மதர் மேரி. ஏனென்றால் இயேசு பிறப்பிலிருந்து இயேசு இறப்பு வரையிலும் இயேசுவோடு கூட இருந்த ஒரு நபர் யார் என்றால் இந்த மதர் மேரியை தவிர யாரும் கிடையாது. ஆகவே தான் மதர் மேரி நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள். இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் அவர்கள் தேவனுக்கென்று செய்த தியாகங்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது வேதத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்திரீ, அவளை பாவியாகிய ஸ்திரீ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இவள் பரிமள தைலத்தை பூசுகிறாள். இவளைத்தான் மரியாள் என்று நினைத்து கொண்டு சில ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க. ஆனால் இவள் மரியாள் அல்ல. அந்த வீடே வேற, இந்த வீடே வேற, அந்த நபரே வேற, இந்த நபரே வேற. இவளுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற பட்ட பெயர் பாவியாகிய ஸ்திரீ. யோவான் 12 மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். லூக்கா எழுதுகிறது பாவியாகிய ஸ்திரீ. அவள் யார் என்னவென்று டீட்டெயில் நமக்கு தெரியாது. இப்பொழுது வேதத்தில் எத்தனை மரியாள் இருக்கிறாங்க? கூடுதலாக 6 பேர் இருக்கிறதா தான் பரவலாக எல்லாமே ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது சில புதிய ஸ்காலருங்க 7 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 6 என்று நம்ம சொல்வது சேஃபர் சைடு. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மதர் மேரி. இன்னொன்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் அநேக பிசாசிகளை துரத்தின மகதலேனா மரியாள். 3வது மேரியா பெத்தானி. இது யோவான் 12:3 பார்க்கிறோம். 4வதாக சிறிய யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள். இது மார்க் 15:40 பார்க்கிறோம். 5வதாக மார்க் என்கிறதான யோவான், அதாவது அப்போஸ்தலர் 12:12 எழுதப்பட்டு இருக்கு. ஜான் மார்க்கினுடைய தாயாகிய மரியாள். 6வதாக பவுல் வாழ்த்துகிற மரியாள். இப்படியாக 6 மரியாள் இருக்கிறாங்க. கடைசியாக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பாவியாகிய ஸ்திரீ யோவான் 12 சொல்லப்பட்ட மரியாளோடு கூட ஒப்பிடக்கூடாது. அவள் மரியாள், அவளே வேற. இவள் பாவியாகிய ஸ்திரீ. இவளுடைய குறித்த டீட்டெயில் நமக்கு வேதத்தில் எங்கேயுமே இல்லை. இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாய் இவள் போனாள் என்று லூக்கா சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க. மரியாளை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஸ்கிரிப்சரில் உங்களை நான் சந்திக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமேன்.